வணக்கம் நேயர்களே. ராஜா டிவி வழங்கும் கொலு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் திரும்ப சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குங்க. இந்த கொலு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நாம் இன்னிலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி வந்து தசரா 3வது நாள். நாம் இன்றைக்கி தான் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கோம். எல்லார் வீடுகள்லேயும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி சொன்ன வீடுகளுக்கு நாங்கள் தவறாமல் வந்து உங்கள் வீட்டில் உள்ள கொலு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து நம்ம டிவியில் ஒளிபரப்பு பண்ண போகிறோம். நீங்களாம் பார்த்து சந்தோஷப்பட இருக்கிறீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம முதல்ல வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா வண்ணார்பேட்டை பகுதியில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு வந்திருக்கிறோம். இவங்க வீட்டில் கொலு எப்படி வச்சுருக்காங்க, என்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நாம் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம். சொல்லுங்கள், நம்ம வீட்டில் கொலு இன்னைக்கு வச்சுருக்கீங்க. கொலு கொண்டாட்டம் அப்படின்னு சொன்னாலே சிறப்பாக எல்லார் வீடுகள்லையும் வந்து எது என்ன நடந்தாலும் சரி, ஆனால் கொலு அப்படிங்கிறத நம்ம தவறாமல் வைக்கணும். அம்பாளை நம்ம வீட்டில் கொலுவில் உட்கார வச்சு அழகு பார்க்கணும் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஆசைப்படுறாங்க. அந்த மாதிரி இந்த வருஷம் நம்ம வீட்டில் இது எத்தனாவது வருஷம் கொலு வைக்கிறீங்க? 24. 24வது வருஷம். 24 வருஷம். சரிங்க சார். நீங்கள் சொல்லுங்கள், எந்த வகையில் நம்ம வீட்டில் கொலுவில் நீங்கள் உதவி பண்ணி கொடுத்தீங்க? மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ணும், எல்லாமே ஹெல்ப் பண்ணும். ஆமாம், பொம்மை ஹெல்ப் துடைக்கிறது வந்து வைக்கிறது இல்லை. டெரரில் ரொம்ப சாஃப்ட் பார்க்குறவங்க டெரர்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படிலாம் நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்மி பர்சன், அதனால் கொஞ்சம் அந்த ஷோ அந்த மம்மி. பொதுவாக அந்த ஆண்கள்லாம் வந்து அப்படி இருந்தாங்கன்னா வீட்டில் எதுவுமே செஞ்சுக்கிட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் எல்லா வேலையும் பிள்ளைகள் இருந்தது, 2 பொம்பளை பிள்ளைகள் இருந்து 2 பேரும் கட்டி கொடுத்தாச்சு. மெட்ராஸில் இருக்கிறாங்க. அவங்க இருக்கும்போது நம்ம கொஞ்சம் வேலை பழு குறையா இருந்தது. இப்போ அவங்க இல்லாதனால மிஸ் பண்ணுறாங்கல்ல. இப்போ ரொம்ப ஸோ நம்ம வீட்டு கொலு, இந்த கொலு வைக்கிறது மூலமா மக்களுக்கோ அல்லது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கோ ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? நீங்க அந்த கொலு மூலமா வச்ச பிறகு நல்லா இருக்கு, ஒரு வருஷமும் ஒரு முன்னேற்றம் நல்லா இருக்கு. அது உங்களுக்கு இது வைக்கிறது மூலமா அக்கம் பக்கத்துல ஏதாவது உங்களுக்கு ஒரு ஹெல்ப்போ இல்ல அவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தோணி இருக்குதா? எல்லாரும் வருவாங்க. ஆமா, எல்லாரும் வருவாங்க. அவங்களுக்கு ஆமா பிரசாதம் வாங்க டெய்லி. 2வது பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் இந்த சுண்டல் இல்லை பிரசாதம் இல்லை ஒரு கிஃப்ட் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால பிள்ளைகளுக்கும் பிரத்தியார் கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். சின்ன பிள்ளைகள்லேருந்தே சாமி கும்பிடணும், யாருக்கு எதுவும் கொடுக்கணும் அப்படின்றது. 2வது ஆன்மீகத்தில் நீங்கள் இறங்கினாலே ஒரு மன தைரியம், மன தன்னம்பிக்கை வரும். இதில் ஒன்றும் உடனே 50 ரூபா 100 ரூபா நோட்டை வச்சு கழிச்சா கொடுக்க போகிறாரு, அது ஒன்றும் கிடையாது. ஒரு நம்பிக்கை நமக்கு. அன்றைக்கே ஒரு வாரம் சாப்பிடாம இருந்திருக்கு, இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிடாம இந்த வேலையை செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மனோபலம் வரும், மன தைரியம் வரும். எந்த வேலையும் செய்யக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். விரதம் இருக்கிறதுனாலையோ, சாமி கும்பிடுறதுனாலையோ, கோயிலுக்கு நடந்து போகிறதுனாலையோ, இதெல்லாம் ப்ளஸ்ஸு. பாக்கி கடவுள் செய்கிறது தனி. அவர் கும்பிட்டதுக்கு அவர் என்ன கொடுப்பாரோ அது அவர் விருப்பம். ஆனால் இது போக உங்களுக்கு ஹைஜீனிக்கலி வீடு சுத்தமாக தூத்து துடைச்சி வைக்கும், பொம்மைகளை அடுக்கி வைக்கும், கும்பிடுதோம், சத்தமாக பேச மாட்டோம், சண்டை போட மாட்டோம். ஒரு இதெல்லாமே வந்து மொத்தத்தில் ஓவரால் கொலு வச்சா நம்ம வருவாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க. சின்ன பிள்ளைகள் அது ரொம்ப சந்தோஷமா துடைச்சி கொடுக்க வைக்க, பேரன் பேத்திகளை சின்ன பிள்ளைகள் துடைச்சி எடுத்துக்கணும். அந்த மாதிரி நல்ல சந்தோஷம். அதாவது அந்த காலத்துல இருந்தே வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் திருவிழா கொண்டாடுறோம்னா அதோட நோக்கமே வந்து அவங்க ரொம்ப ஆராய்ஞ்சு தான் வச்சிருக்காங்க. இப்போ இந்த 9 நாள் 10 நாள் அப்படிங்கும்போது அம்பாளை நம்ம வீட்டில் வச்சு கும்பிடுறோம், வர்றவங்கள அம்பாளா நினைச்சு அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம். இதே மாதிரி எல்லா மக்களுக்கும் அது போய் சேரணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதை நீங்கள் வந்து பாரம்பரியமாக நம்ம கொண்டு வந்துட்டே இருக்கீங்க. அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. கொஞ்சம் குறைச்சாச்சு, பொம்மையெல்லாம் குறைச்சாச்சு, வைக்க முடியல, இடமும் ஸ்பேஸ் பற்ற மாட்டாங்க. அதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் வந்து செஞ்சுதுங்க. இப்போ அதனால கொஞ்சம் குறைவு இருந்தாலும் அதை கண்டினியூட்டி பண்ணணுங்கிறதுனால பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது நேரமே இல்லாமல் உழைக்கிற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நேரத்தை இப்போ உண்டு பண்ணி நம்ம சாமி கும்பிடுறது ரொம்ப பெரிய விஷயம். உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் ராஜா டிவி சார்பா. இதை நீங்கள் இன்னும் தொடர்ந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக நம்ம ராஜா டிவி சார்பா ஒரு சின்ன கிஃப்ட் உங்களுக்காக. நீங்கள் இந்த மாதிரி இந்த பாரம்பரியமான இந்த விஷயங்களை இன்னும் தொடர்ந்து நீங்கள் பண்ணி அடுத்த தலைமுறைக்கு அதை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக நம்ம ராஜா டிவி சார்பாக ஒரு சின்ன ஒரு அன்பு பரிசு உங்களுக்காக. ரொம்ப நன்றிம்மா.
ராஜா டிவி வழங்கும் கொலு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம். வண்ணார்பேட்டை பகுதியில் இருக்கிற பரணி நகர் ஏரியாவுக்கு வந்திருக்கிறோம். இங்கேயும் ஒருத்தங்க வீட்டில் அழகாக கொலு வச்சுருக்காங்க. இவங்களுடைய அனுபவம் என்ன, கொலு என்ன அப்படிங்கிறத நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. மங்கேற்கரசி. வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. விஜயா. விஜயா, சொல்லுங்கள். நம்ம வீட்டில் கொலு இல்லை, கொலு அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஒரு பாரம்பரிய நிகழ்ச்சியாக நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். அதுவும் பாளையங்கோட்டை பகுதியில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ அதை தொடர்ந்து நீங்கள் எத்தனாவது வருஷமாக வச்சிட்ருக்கீங்க? 17 வருஷம் ஆகுது. 17 வருஷம் வச்சிட்ருக்கீங்கல்ல. ஸோ இந்த கொலு மூலமாக நீங்கள் ஏதாவது மக்களுக்கு இதை எடுத்து சொல்ல உங்களுக்கு விருப்பம் இருக்கா? இல்லை ஏதாவது ஐடியா பண்ணி வச்சுருக்கீங்களா? இல்லை ஒன்லி ஆன்மீக நோக்கம் தானா? இல்லை, ஆன்மீகமும் இருக்குது. இன்னொன்று, நம்ம வீட்டுக்கு எல்லாரும் வருவாங்க. இதை வச்சுட்டு நம்ம சொந்தக்காரங்க மற்ற பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் வரும்போது அவங்களுக்கு இதை நம்ம தெரியப்படுத்தலாம். அவங்களும் அவங்க வீட்லேயும் பண்ணலாம். அதுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் வருவாங்கல்ல, அவங்களுக்கு சொல்லி வருவாங்க. கொடுக்கலாம். அவங்களுக்கும் பண்ணால் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். பிள்ளைங்களுக்கும் எல்லாத்துக்கும் பார்த்து அது சின்ன பிள்ளைங்க வந்தாங்கன்னா அந்த பார்க்கை பார்த்துட்டு தான் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதில் நமக்கு ஒரு மன திருப்தி இல்லையா, சந்தோஷம். ராம அம்பாள் நம்ம வீட்டில் ஒரு 9 நாள் கொலுவில் அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு அம்பாள் தேவையானது வந்து நம்ம வந்து அலங்காரம் நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா மற்ற இடங்கள்ல பண்ண முடியாது, கோவிலுக்கு போனால் நம்ம இது கும்பிட்டு பண்ண வந்துடுறோம். முடியாது. இது நம்ம வீட்டுல நம்ம அம்மாளுக்கு பண்ணும்போது நமக்கு அதுல ஒரு ஒரு மனசு சந்தோஷம். ஆத்ம திருப்தி இருக்கு இல்லையா? கொலு வர்றதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னே ஒரு சந்தோஷம் இருக்கும். இதை எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாங்கிற ஒரு ஐடியா பண்ணிட்டு செய்வோம். அதனால எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். சந்தோஷம் இல்லை. நீங்க சொல்லுங்கம்மா, கொலு பார்க்க வந்திருக்கீங்க அப்படியா? இல்ல, அந்த வீட்டில் உள்ள வீட்டுல என் தம்பி நீங்க சொல்லுங்க, உங்க பொண்ணுடைய வேலையெல்லாம் என்ன? கொலுவில் நம்ம கொலு வச்சிருக்காங்க, உடமாட செய்யறது ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் என்ன? குழந்தைங்கள்லாம் வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் பார்க்க தம்பி வைக்க பிள்ளைகள்லாம் வரும். வருவாங்க இல்லையா? ஸோ உங்களுடைய கொலு நீங்க அந்த காலத்துல கொலு வச்சு என்ன வச்சிருக்கீங்களா? அந்த அனுபவங்கள்லாம் இருக்கா? இல்ல இல்ல அப்படிங்களா? அப்படிலாம் கோயில் எல்லாம் பார்த்துருக்கோம். ஆ. நம்ம 17 வருஷம் எல்லாம் வீடுகள்ல வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ ரொம்ப சந்தோஷமா. நீங்க இந்த மாதிரி இன்னும் மேலும் நிறைய வருடங்கள் இந்த மாதிரி கொலுவெல்லாம் சிறப்பாக வந்து நாங்க இது எல்லாரும் மரம் வளர்க்கணும்னு ஒரு தீம் சொல்லுவோம். ஆளுக்கு ஒரு மரம் வளர்த்தாங்கன்னா நல்ல மழை வரும், மக்களும் நல்ல செழிப்பா வாழ முடியும். அதனால எல்லாரும் ஒவ்வொரு மரம் வளர்க்கறதுக்காண்டி குழந்தைகளுக்கு அதை வச்சிருக்கீங்களா? நீங்க தீம் வச்சிருக்கீங்களா? அதனால அந்த இதுல ஃபுல்லா மரங்கள் வச்சிருக்கீங்க. குழந்தைகளுக்கு எடுத்து சொல்றீங்களா? ஆமா, எல்லாரும் ஒவ்வொரு மரம் வளர்த்தாங்கன்னா பெரியவங்களும் அதுக்கு துணை புரிஞ்சாங்கன்னா நல்ல செழிப்பா இருக்கும். கண்டிப்பா. அதாவது இப்ப நம்ம நிறைய மரங்கள் காடுகள்லாம் அழிச்சுட்டே தான் வரோம். அதுவும் மெயினா என்ன செய்யறாங்கன்னா, இப்போ 4 வழிச்சாலைன்னு சொல்லிட்டு ஃபுல்லா எடுத்துருக்காங்க. அது நமக்கு தேவைப்படுது. தேவைப்படுதுன்னா, ஆனா வந்து அவங்க அது பண்ணும்போதே சைட்ல மரமும் வச்சுட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா நிறைய இடங்கள்ல வைக்கல. ஆமா, ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் வச்சிருக்காங்க, எல்லா பக்கமும் வைக்கல. அதனால கொஞ்சம் மழை வர்றது இப்போ கஷ்டம் இருக்கு. அதனால் திருநெல்வேலியில இப்போ ஒரு 10 வருஷமா என்னன்னா, கன்னியாகுமரி கடல்ல ஒரு காற்றழுத்த மண்டலம் வந்தாதான் திருநெல்வேலியில மழை வருது. இல்லைன்னா இப்போ ஒரு 10 வருஷம் ஆச்சு நானும் பார்த்துட்டு, மழையே இல்லை. அதனால கொஞ்சம் மரங்கள் வச்சாங்கன்னா மழை நமக்கு கிடைக்கும். அதுதான் இந்த வருஷம் வந்து எல்லாத்துலேயும் சொல்லுவோம். வந்து நம்ம வேண்டிக்குவோம், இந்த வாட்டம் கொலு வைக்கும்போது நமக்கு நிறைய தண்ணி வசதி, மழை வளம்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவோம். ஸோ நீங்கள் வச்சுருக்கீங்க, கண்டிப்பாக நமக்கு தண்ணி செழிப்பாக இந்த வாட்டம் வருது. நீங்கள் நல்ல ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து இந்த பாரம்பரியமான இந்த கொலுவை வந்து சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக நம்ம ராஜா டிவி சார்பாக உங்களுக்கு சின்ன ஒரு அன்பு பரிசு. ஸோ அடுத்த தலைமுறை புரிஞ்சுக்கிற மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக நம்ம ராஜா டிவி சார்பாக உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு. ரொம்ப நன்றி. ராஜா டிவிக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் பரிசுக்கு தந்ததுக்கு ரொம்ப நன்றி.
ராஜா டிவி வழங்கும் கொலு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நாம் இப்போ இருக்குது பார்த்தீங்கன்னா டவுன் பகுதியில் புட்டாரத்தியம்மன் கோவில் தெருவில் அந்த சைடில் இருக்கிறோம். இங்கே ஒரு வீட்டில் வந்து பல வருடங்களாக அந்த கொலுவை சிறப்பாக அவங்க நடத்திட்டு அதன் மூலமாக வந்து இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத யோசிச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்ம இவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். இவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் கொலுவை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. ராதா. சொல்லுங்கள். நம்ம வீட்டில் இந்த கொலு அப்படிங்கிறது எத்தனாவது வருஷம் இது? இது 23வது வருஷம். 23வது வருஷம். இன்றைய காலகட்டத்தில் வந்து நிறைய பேர் இதை வைக்கிறது இல்லை. ஆமாம். ரெண்டாவது சூழ்நிலை அப்படி இருக்கு. நம்ம யாரையும் சொல்றதுக்கு இல்லை. 2 பேரும் வேலைக்கு போக வேண்டியிருக்கு, பிள்ளைங்களை பார்க்கவே ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அதனால இதெல்லாம் கொண்டு போக முடியல அடுத்த தலைமுறைக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம இருக்க வரைக்கும் பார்ப்போம். நம்ம மருமக வந்து எப்படி வச்சா வைக்கட்டும். நம்ம இருக்கிறதே அந்த கடை பிடிச்சிடும். நம்ம கடைபிடிச்சிடணும். ஸோ வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆமா, ஆசைப்படுறேன். அவங்க வச்சா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பானுமதி. ஸோ நீங்க கொலு பார்க்க வந்திருக்கீங்க. ஆமா, கொலு பார்க்க நீங்க வந்திருக்கேன். அந்த கொலுவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நிறைய வருடங்கள் இவங்க வீட்டுல வச்சுட்டு இருக்காங்க. வருஷந்தோறும் வந்துட்டு இருக்கேன். வந்துட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு பொம்மையும் நிறைய தான் வாங்கிட்டு இருக்காங்க. வச்சிட்டு இருக்காங்க. நல்லா So, இருக்கு. அடுத்த தலைமுறை வைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, அடுத்த தலைமுறை வச்சா நமக்கு பக்கத்துல வந்து பார்க்க நல்லா இருக்குல்ல. நீங்க உங்க வீட்ல எதுவும் வைக்கணும்னு எங்க வீட்டுல வைக்க வசதி இடம் வசதி கிடையாது. அதனால வைக்க. ஆமா, ஆனா அதனால இவங்க வைக்கல. வைக்கிறதுல நீங்க வந்து ஆமா, பார்க்கறதே பெரிய வந்து சந்தோஷம். ஆமா, டெய்லி வந்து பார்த்துக்கிடுவோம். ரொம்ப சந்தோஷமா. உங்க பேர் சொல்லுங்க. எங்க மாயா சித்ரா. நீங்க சொல்லுங்க. கொலு வைக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொலு நல்ல சிறப்பாக செய்கிறது தான் இப்போ நாங்கள். நம்ம நிறைய வருடம் வச்சுட்டு இருக்கோம். அடுத்த தலைமுறை வைக்கிறாங்களா வைக்க மாட்டாங்களா? நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது ஒவ்வொரு தலைமுறையும் இது கடைபிடிக்கிறது நல்லது, நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆனா சூழ்நிலை எப்படின்னு தெரியல. ஆமா, நம்ம அடுத்த தலைமுறைக்கு இது சொல்லி கொடுத்து வைக்கணும். வச்சா நல்லா இருக்கும். நீங்க சொல்லுங்க. நம்ம வீட்டுல கொலு. உங்க பேர் சரஸ்வதி. கொலு நம்ம வீட்டுல வச்சுட்டு இருக்கீங்கல்ல? ஆமாம், வருஷம் வருஷம் வச்சுட்டே வச்சுருக்கேன். இருக்கீங்க. எல்லாரும் வராங்க, நாங்கள் ஒத்துமையாக எல்லாரும் சேர்ந்து வைக்கோம். சரி, எல்லாரும்னா யாரெல்லாம் ஒத்துமையா யாரெல்லாம் சொல்லுங்க? அக்கா, மச்சான் முண்டாட்டி, எத்தனை குழந்தை பேர்? முண்டாட்டி, 4 பேர். 4 பேர். ஆமாம், பசங்க பைக்கெல்லாம் எல்லாம் வந்து ஒத்துமையாக எல்லாம் ஒன்று போட்டி ஒன்று போட்டு எல்லாம் பண்ணுவீங்க. ஆமாம். என்ன அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க பொம்மையப்புறம் அடுக்காங்க, நாங்கள் கூட மாட வந்து பூ கொடுக்க வைக்க வார ஆளுக்கு. நாத்தனார், ஆமா. அக்கா, தங்கச்சி ஆமாம், மைனி எல்லாரும் வருவோம். சேர்ந்து வைக்கிறீங்க. ஆமாம், சேர்ந்து எல்லாரும் வந்து போகலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? இல்ல ஏதாவது பேச்சு இல்லை, தனியா சந்தோஷமா எல்லாம் ஒத்துமையாக நல்லா. நீ இதை வை, நான் இதை செய்யறேன் இல்லை அப்படின்னு இல்லை, அப்படிலாம் இல்லை, எல்லாம் ஒத்துமையாக நல்லா பார்ப்போம். அது ஒரு சந்தோஷம். ஆமா. ஒரு திருவிழா மாதிரி இருக்குல்ல? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் வந்து கல்யாணி. So, நாங்க நீங்க பக்கத்து கொலுவை வீட்டுல. பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? கொலுங்கிறது வந்து வருஷம் வருஷமா வச்சிட்டு இருக்காங்க ராதாத்த வீட்டில். நாங்கள் வருவோம், வந்து பாட்டு படிப்போம் குழுவா சேர்ந்து. இந்த வருஷம் ஒரு பொம்மை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன். வச்சிருக்கீங்க. ஆமா, கண்டிப்பா நீங்க நல்ல விஷயமா நல்லதை நினைச்சுக்கோங்க. அந்த அம்மா போன முன்னாடி வருஷம் வேண்டுனே நான் குழந்தை வர வேணும்னு. அப்போ அதே மாதிரி ஒரு பாப்பா பொம்மை வாங்கி ஆமா, வச்சிருங்க. வைக்க போறேன். கண்டிப்பா நீங்க செய்யுங்க. மனசுல நல்லதை நினைச்சா கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும் இல்லையா? ஆமா. So, கண்டிப்பா அந்த பாப்பாவுக்கு வாழ்த்துக்கள். நீங்க சொல்லுங்கப்பா, நம்ம வீட்டு ஆளு. ஆமா. இது எத்தனாவது வருடம்? 23வது வருஷம் பெரியம்மா சொன்ன மாதிரி. இந்த ஆமா. வருஷம். So, நீங்க இந்த வருஷம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அம்மா எப்போ சீக்கிரம் படித்து வேலைக்கு போகணும். அதுதான் இப்போ சிஏ ஃபைனல் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த வருஷம் எக்ஸாம் கிளியர் பண்ணி நல்லபடியாக ஆடிட்டு ரொம்ப வரணும். சந்தோஷம். நாங்களும் இதை ஸ்பெஷலா சொல்லணும். அந்த தம்பி வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போதுல இருந்து கொலு நம்ம எடுத்திருக்கோம். இன்னைக்கு தம்பி சிஏ ஆடிட்டர் ஆயிட்டு இருக்காரு. ஸோ இது வைக்கிறதுனால அவங்களுக்கு நல்ல விஷயம் அந்த நல்லது நினைக்கும் போது அந்த நல்லது கண்டிப்பா நடக்குது. அதுதான் நம்ம சொல்ல வரோம். ஸோ இது மூலமா சொல்றது அதுதான். So, நீங்க என்ன சொல்றீங்க அடுத்த தலைமுறைக்கு இந்த குரு? கண்டிப்பாக நாங்கள் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக வைப்போம். இதுவுமே பாதி இது நாங்கள் தான் வேலை பார்க்குற பசங்க. நாங்கள் அண்ணன் தம்பி 4 பேர் இருக்கோம், 5 பேர் இருக்கோம். எல்லாரும் சேர்ந்து தான் வைக்கிறதுனால கண்டிப்பாக வைப்போம். உங்களுக்கு வேற ஒய்ஃப் வைக்க விரும்பலன்னு என்ன பண்ணுவீங்க? நாங்கள் வச்சுக்கிடுவோம், அவங்க வைக்காங்க இல்லை நாங்கள் வச்சுக்கிடுவோம். இப்படிதான்டா இருக்கணும். அம்மா கூட சேர்ந்து இப்படிதான்டா இருக்கணும். அது சமைச்சு தரலன்னா நம்ம சமைச்சு சாப்பிடுறோம். அதே மாதிரி இது வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்டா தம்பி. கண்டிப்பா. அதே மெயின்டைன் பண்ணு. நீங்க சொல்லிட்டீங்கல்ல. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த குலுவை அடுத்த தலைமுறை அவங்களுடைய சூழ்நிலை எப்படியோ அதை கண்டினியூ பண்ணால் நல்லா இருக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய பண்பாட்டை நம்ம அழியாமல் காத்துட்டு வரணும். ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையாக அந்த குரு சிறப்பாக கொண்டாடி இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ராஜா டிவி சார்பாக இந்த வருஷம் ஒரு சிறப்பான ஒரு அன்பு பரிசு உங்களுக்காக நாங்கள் தரோம். ஸோ இந்த மாதிரி சிறப்பாக உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம ராஜா டிவி வந்து இந்த கொலு கொண்டாட்டம் இந்த வருஷம் சிறப்பாக நடத்திட்டு உங்களை மாதிரி நேயர்களை வந்து உற்சாகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களாவே முன் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்காக ஒரு சிறப்பான அன்பு பரிசு. ஆகாஷ்ட கொடுக்கலாமா இல்லை ஆகாஷ்ட கொடுத்துருங்க.
ராஜா டிவி வழங்கும் கொலு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நெல்லை டவுன் பகுதியில் இருக்கிற அம்மன் சன்னதி தெருவில் இருக்கிற ஒரு நேயர் வீட்டுக்கு வந்திருக்கோம். நம்ம கால் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள மதித்து நம்ம அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். இவங்க எத்தனை வருஷமாக கொலு வைக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்ககிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், அவங்க பேர் சொல்லுங்கள். என் பேர் ராஜேஸ்வரி. இங்கே இது கொலு வச்சு 18 வருஷம் ஆகுது. 18 வருஷம். நம்ம அங்கே பாருங்க, கேமரா பாருங்க, அப்போ தானே தெரியும். சரி. ஸோ 18 வருஷம் வைக்கிறீங்க இல்லையா? இந்த கொலு வைக்கிறதுனால மற்றவங்களுக்கு நம்ம ஏதாவது சொல்ல இருக்கிறோமா? நீங்கள் சொல்லி இருக்கீங்களா? ஆமாம், இது வச்சு எல்லாருமே நல்ல விஷயங்கள் எல்லாருக்குமே நல்லா நடக்கு. ஆன்மீகம் ஆன்மீக இதில் வந்து நல்லா இருக்கும். ஆன்மீகத்துல இறங்குங்க, சாமி கும்பிடுங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம், அப்படித்தானே? நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு கொலு பார்க்க வருவாங்கல்ல, வருவாங்க. அவங்களுக்கு ஏதாவது எடுத்து சொல்லுவீங்களா? அந்த கதை அதையெல்லாம் சொல்லியிருக்கீங்களா? இல்லை, வருவாங்க. டைம் இருக்குது, கோயில் போகணும்னு சொல்லிட்டு அப்படி கிளம்பி கொஞ்சம் வேலைகள் எல்லார் வீட்லேயும் இது பண்ணுறாங்க. வந்துட்டு உடனே பார்த்துட்டு வெத்தலை பார்க்க போகலாம். சரிங்கம்மா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. தாயம்மா. நீங்க சொல்லுங்க. கொலு வைக்கிறாங்க இல்லையா? இப்போ நம்ம நிறைய வீட்டுல கொலு வச்சுட்டு இருக்காங்க. இவங்க வீட்லயும் நம்ம கொலு பாக்குறீங்க. எல்லார் வீட்லயும் இந்த கொலு வைக்கிறது இல்ல. சில வீட்டுலதான் அவங்களுக்கு ஆர்வம் வந்து வைக்கிறாங்க. சோ அடுத்த தலைமுறை இன்னும் வைப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? வைக்கணும். அவங்க வீட்டு மருமக வந்து வைக்கணும். வைப்பாங்களா தெரியல. அவங்க சூழ்நிலை எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் இல்லையா? ஆமா. இப்போ உள்ள தலைமுறை அதெல்லாம் அவங்க ஆர்வம் காட்ட மாட்டேன்றாங்க. அவங்களுடைய சூழ்நிலையும் அப்படிதான் இருக்கு என்ன. அதனால நம்ம இருக்கிறதுன்னு நம்முடைய பண்பாட்டை நம்ம காப்பாத்திக்குவோம் இல்லையா? சோ நீங்க நம்ம அம்பாளை நம்ம வீட்டுல வச்சு கும்பிட்டுட்டு இருக்கோம்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? 9 நாள் அம்பாளை நம்ம வீட்டுல வச்சு கும்பிடுதான், நல்லது நடக்கணும், அவ்வளவுதான். அதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நம்ம இருக்கந்தனே நம்மளுடைய பண்பாட்டை நம்ம காப்பாற்றணும். ஸோ அடுத்த தலைமுறை அவங்க என்ன நினைக்கிறாங்களோ இருந்துட்டு போட்டோம். ஸோ அருமையாக நீங்கள் இன்னும் சிறப்பாக நீங்கள் இந்த மாதிரி கொலு வச்சு இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக நம்ம ராஜா டிவி உங்களுக்காக ஒரு சிறப்பு அன்பு பரிசு உங்களுக்காக தராங்க. ராஜா டிவி சார்பாக உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக அவங்களே உங்களுக்காக ஒரு அழகான ஒரு பரிசு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நம்ம ராஜா டிவி வழங்கும் கொலு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இப்போ நாம் வந்து டவுன் பேட்டை பகுதியில் இருக்கிறோம். இவங்க வீட்லேயும் கொலு வச்சுருக்காங்க. ஸோ இவங்க என்ன நினச்சி வச்சுருக்காங்க, இவங்க வீட்டு கொலு எப்படி அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சுந்தரி. எத்தனை வருஷமாக நீங்கள் கொலு வைக்கிறீங்க? இது 6வது வருஷம். நீங்கள் வைக்கிறீங்களா இல்லை மாமியார் அம்மா வச்சு ஆரம்பிச்சு விட்டாங்களா? அம்மா ஆரம்பிச்சு விட்டாங்கல்ல. ஸோ நீங்களே எல்லாம் ரெடி பண்ணியிருக்கீங்க. யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க உங்களுக்கு? அம்மா நானும் தான் சேர்ந்து தான் வச்சுருக்கீங்க. இப்போ நான் என்ன சொல்லனா, நாங்கள் நிறைய வீட்டில் கொலு பார்த்துட்டே இருக்கோம். ரொம்ப வருஷமாக கொலு வைக்கிறோம்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா பெரியவங்களாக தான் இருந்தாங்க. இப்போ உங்களை பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி தெரியுது. ஸோ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிடலாம். வணக்கம்மா, நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் கமலா. நீங்கள் சொல்லுங்கள். 6 வருஷமாக கொலு வைக்கிறீங்களே. ஸோ இப்போ அடுத்த தலைமுறையை வச்சுட்டு வராங்கல்ல, இதை பற்றி நீங்கள் என்ன பெருமையாக நினைக்கிறீங்க? நாங்கள் வந்து வச்சது வந்து எங்கள் பெரியம்மா வீட்டில் வருஷமாக போய் பார்ப்போம். அதை பார்த்தோன்னா நம்மளும் வைப்போம் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் வச்சோம். இப்போ 6வது வருஷம் வச்சதுலேருந்து நிறைய நன்மைகள் நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் இன்னும் படி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும்னு ஆசை, இடம் காண மாட்டேன். இதன் மூலமாக நீங்கள் நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு என்ன சொல்ல இருக்கிறீங்க? வீட்டுக்கு வர்றவங்களுக்கு நம்ம இல்லை, நம்மளால முடிஞ்சது அடுத்தவங்களுக்கு ஏதாவது, இப்போ குட்டி பொண்ணுங்க வந்தால் ஏதாவது கிஃப்ட் கொடுப்பீங்க. அதை வந்து இந்த மாதிரி பழக்கத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க அப்படிதானே? இதோட நோக்கமே வந்து நம்ம வீட்டுக்கு 4 பேர் வரணும், நம்ம அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும், அவங்கள உற்சாகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தானே. அப்போ நமக்கு நல்லது நடக்கும். அதுதான் ரீசன். அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சால் நமக்கும் நல்லது நடக்கும். கேட்பாங்க, வந்தவங்க பார்க்க வர்றவங்க எல்லாருமே கேட்பாங்க, இதை வச்சா நம்ம நன்மை நிறைய நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்மளும் வைக்கணுங்கிற ஒரு ஆர்வம் அவங்களுக்கு வரும். ஏன்னா இது ஒரு நம்ம பண்பாடு. இப்போ கூட எல்லாரும் வந்துட்டு தான் போகணும். தமிழர் பண்பாடுல இது ஒண்ணு இருக்கு. நம்ம வீட்லயும் வைக்கலாங்கிற யோசனை அவங்களுக்கும். ஹாய் சொல்லுங்க. அங்கப்பா சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. உங்க பேர் என்ன சொல்லுங்க? உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? பாப்பா பேர் என்ன? லக்ஷித். ஹாய். ஸோ
ரொம்ப அழகாக இருக்கு. நீங்கள் 6 வருஷமாக வச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இன்னும் நீங்கள் நிறைய வருடங்கள் தொடர்ந்து நீங்கள் வைக்கணும். ஸோ அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் வந்து அப்படி சாமி கும்பிட்டு அதோடைய சிறப்பை அவங்களுக்கு ஆன்மீகத்தை சொல்லணும். நல்லா இருக்கும். அதனால் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக நம்ம ராஜா டிவி இந்த கொலு கொண்டாட்டம் நிகழ்ச்சி நடத்தி உங்களுக்கு ஒரு சிறிய அன்பு பரிசு உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக. ஸோ நம்ம ராஜா டிவி சார்பாக உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக உங்களுக்காக ஒரு சிறப்பு அன்பு பரிசு. ரொம்ப நன்றிங்க. வருஷம் வருஷம் எங்களை கூப்பிடுறீங்க கரெக்டா. வணக்கம் நேயர்களே, நம்ம ராஜா டிவி வழங்கும் சிறப்பு கொலு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குங்க. இந்த கொலு அப்படின்னோடனே வீட்டில் இருக்கிற பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் கூட ரொம்ப ரொம்ப உற்சாகமாக நம்ம வீட்டில் இந்த வட்டம் என்ன வைக்கலாம், என்ன ஸ்பெஷலாக வைக்கலாம் அப்படிங்கிறத மோக்கொண்டு குழந்தைகள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே வந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து ரொம்ப உற்சாகமாக அந்த நவராத்திரியை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இந்த இப்படி வந்துட்டுருக்க இந்த சிறப்பு நவராத்திரியை அடுத்த தலைமுறைக்கு அவங்க கொண்டு போகணும் அப்படிங்கிறத எங்களோட விருப்பம். அடுத்த தலைமுறை எப்படி இதை கண்டினியூ பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்திலே தான் எடுத்துகிட்டே இருக்கோம். ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த வருஷமும் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக எல்லா வீடுகள்லேயும் நம்மளுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கூட நம்ம வீட்லேயும் இந்த வருஷமும் அந்த கண்டினியூட்டி விடாமல் இந்த குழுவை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிறப்பாக வச்சுட்டே இருக்கிறாங்க. உங்கள் வீட்டில் உள்ள குழுவையும் நாங்கள் எடுத்து உங்களுக்காகவே நம்ம ராஜா டிவியில் ஒளிபரப்பு பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் பார்க்குறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் வீடுகளையும் நீங்கள் இதே மாதிரி குழு வச்சுருந்தீங்கன்னா எங்களுக்கு தவறாமல் வீடியோவில் வர நம்பரில் வந்து எங்களுக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வருவோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் எந்தெந்த வீட்டில் யார் யார் வீட்டில் எப்படி வச்சுருக்காங்க என்ன அப்படிங்கிறத, என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத வாங்க நிகழ்ச்சியில் போய் பார்த்துக்கலாம் வாங்க. ராஜா டிவி வழங்கும் கொலு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நாம் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கேடிசி நகர் ஏரியாவில் விஓசி நகர் அப்படிங்கிற பகுதியில் இருக்கிறோம். சார் வீடு யார் வீடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான வழக்கறிஞர் திரு சிவகுமார் சார் வீட்டில் தான் நம்ம இருக்கிறோம். மேம் கூட டாக்டராக இருக்கிறாங்க. இவங்க வீட்லேயும் கொலு, அதை பிஸியான ஷெட்யூலில் இருந்தாலும் 2 பேரும் அவங்க வீட்லேயும் கொலு வச்சுருக்காங்க. அவங்க கொலுவை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க, என்ன பண்ணுறீங்க? நான் சித்தா டாக்டர். எத்தனை வருஷம் முத்துமாலதி. எத்தனை வருஷமாக டாக்டர்
தொழில் நான் 94ல் முடித்தேன். ஒரு கவர்மெண்ட் பிஹெச்சில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த பிஸியான ஒரு வேலையா இருந்தாலும் கூட இதுல எப்படி உங்களால கொலு நேரம் ஒதுக்க முடியுது? வைக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த ஆர்வத்தில் எங்களுக்கு அந்த இது தெரியலை, கலைப்பு தெரியலை. தெரியல. இருந்தாலும் அது டாக்டர் வேலைங்கும்போது நம்மள ஒரு ரெஸ்ட் எடுக்க முடியாத ஒரு மைண்ட் அதிலே இருக்கும். இருந்தாலும் இவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. இதுக்கே ராஜா டிவி சார்பாக உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஸோ எத்தனை வருஷமா கொலு வச்சுட்டு? இது 4வது வருஷம். 4வது வருஷம். அது திடீர்னு ரொம்ப எப்போ? காலமாக நினச்சி கடைசியில் நான் 4வது வருஷமாக இது இப்போ வந்துச்சு. அதான் சமீப காலத்துல தான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் அதை நிறைவேற்ற முடிஞ்சது. இது 4வது வருஷம். இப்போ உள்ள தலைமுறை வந்து இப்போ நீங்களாவது இப்போ கொஞ்சம் வைக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ உள்ள தலைமுறை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வைப்பாங்களா, கும்பிடுவாங்களா அப்படின்னு கண்டிப்பாக நமக்கு தெரியல. நாங்கள் அதை அப்படியே பாஸ் பண்ணுவோம். அதனால செய்ய வச்சிடலாம். ரொம்ப சந்தோஷம். அதாவது நான் நம்ம இந்த நிகழ்ச்சி மூலமா சொல்றது அதுதான். அடுத்த தலைமுறைக்கு இதெல்லாம் சொல்றீங்களா, அவங்க வைக்க சொல்றீங்களா, அவங்க சூழ்நிலைகள் வந்து வேற கண்டிப்பாக விதமா வைப்பாங்க இருக்கு. வைப்பாங்க கண்டிப்பாக வைப்பாங்க. இப்போ ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான அப்ரோச் இருக்கு. கண்டிப்பா வாழ்த்துக்கள். ஸோ நம்ம வீட்ல இந்த வருஷம் ஸ்பெஷலா என்ன வச்சிருக்கீங்க? ஸ்பெஷலாக எனக்கு வந்து பேத்தி பிறந்திருக்கிறா. ஓ சூப்பர். அதனால அந்த காது குத்துற செட்டு வந்து இப்போ புதுசாக வச்சிருக்கேன். சூப்பர் சூப்பர். பேத்தி பேர் என்ன சொல்லுங்க? நிச்சயம் கல்யாணம் முடிஞ்சாச்சு. அடுத்து சீமந்தம். இப்போ வந்து காது குத்துறது வச்சிருக்கேன். பேத்தி பேர் என்ன சொல்லுங்க? சிவமுத்ரா. ஓ அருமை. வாழ்த்துக்கள் பேத்திக்கு. நன்றி. ஸோ இந்த கொலு வைக்கிறதுனால நம்ம விஷயங்கள் நல்ல எண்ணங்கள் அப்படி நடக்கலாம் சொல்றாங்களா? உங்களுடைய அனுபவம் எப்படி? ரொம்ப நல்லா இருக்குது. 4 இயர்ஸாக பையனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு நிச்சயதார்த்தம், கல்யாணம் செட்டெல்லாம் வச்சேன். அப்படி ஒன்று ஒன்றா நடந்துட்டு தான் வருது. அதனால ரொம்ப ஐஸ்வர்யமாக இருக்கு. எல்லாருமே இந்த மாதிரி இது ஒரு ஸ்பிரிச்சுவலாக கொலுவெல்லாம் வச்சு நம்ம பக்திகரமாக இருந்தால் வாழ்க்கையில் எல்லா மங்கள காரியங்களும் நமக்கு நடக்கும். பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மள்ட்ட இருக்கும். நம்ம எண்ணங்கள் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். அதனால நமக்கு எல்லாமே நல்ல விஷயங்கள் எண்ணம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லதே நடக்கும். ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருக்கீங்க. சிம்பிளாக சொன்னாலும் அழகாக சொல்லியிருக்கீங்க. ஓகே, ரொம்ப அழகாக இவங்க வீட்டில் வச்சுருக்காங்க. அவங்களுடைய எண்ணங்கள் நல்லா இருந்துச்சுன்னா நம்மளுடைய லைஃபுமே நல்லாயிருக்கும், நல்லதே நடக்கும், அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சிறப்பாக நீங்கள் இப்போ சமீப காலத்தில் வைக்க ஆரம்பித்தாலும் உங்களை மாதிரி நேயர்களெல்லாம் உற்சாகப்படுத்துறதுக்காக நம்ம ராஜா டிவி இந்த வருஷம் கொலு கொண்டாட்டம் நிகழ்ச்சியை நடத்தி ஒரு சின்ன அன்பு பரிசு உங்களுக்காக. தேங்க்யூ. ராஜா டிவி வழங்கும் சிறப்பு கொலு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நாம் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேடிசி நகர் சாரதா காலேஜ் பக்கத்தில் எதிர்த்தாப்பில் இருக்கிற குமரன் நகர் அப்படிங்கிற ஏரியாவில் நம்ம இருக்கிறோம். இங்கே ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம். இவங்க வீட்லேயும் கொலு ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. சின்னதாக வச்சாலும் ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய பேர் இருக்கிறாங்க. சாயந்தர நேரம் வந்திருக்கிறதுனால பிஸியாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட அவங்க வீட்டு கொலுவை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. முருகம்மாள். எஸ் முருகம்மாள். எஸ் முருகம்மாள். ஓகே, எத்தனை வருஷமா நம்ம வீட்டில் கொலு? 11 வருஷமா வைக்கும். 11 வருஷமா வச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க? நான் வந்து நான் போன வருஷம் நான் தான் எல்லாம் எடுத்து வச்சேன். பொம்மையெழுத்துக்கும் இந்த வருஷம் பூ எல்லாத்துக்கும் பூ போடுவேன். தீவாரம் பண்ணதுக்கு ரெடி பண்ணிடுவேன். அவளுக்கு அவள் வேலை பார்த்துட்டு இருப்பாள்ல, சாமி எல்லா சாமிக்கும் பூ போட்டு தீவாரம் பண்ணதுக்கு ரெடி பண்ணிடுவோம். வருஷம் வருஷம் நல்லா தான் இருக்கும். ஜெயின்னு இருக்கும். ஓகே, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க கொலு பார்க்க வந்தீங்க. இவங்க வீட்ல கொலு என்ன ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
எல்லாமே எல்லா தெய்வமும் நமக்கு பிடிக்கிறதுனால அப்படி வந்து சாமி கும்பிட்டு போகணும். நீங்க ஏதாவது வாங்கிட்டு வருவீங்களா பொம்மை இந்த மாதிரி பொம்மையெல்லாம் இந்த வருஷம் தான் வந்திருக்கேன். வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் தான் வந்திருக்கேன். வந்திருக்கீங்க. அப்புறமா வருஷம் வரும்போது பார்த்தீங்கன்னா. சரி வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். நாங்கள் அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓய்வு பெற்ற நடத்துனர். சரிங்க சார். இது என் மருமகன் வீடு தான். பார்க்க வந்திருக்கீங்க. ஆமாம். அவங்க வீட்டு குலுவை பற்றி என்ன சொல்கிறீங்க? அதில் ரொம்ப அதான் நீங்கள் சொன்ன மாதிரி தான், அதான் எளிமையாக இருந்தாலும் பார்க்க ரொம்ப திவ்யமாக இருக்குது. நல்ல ஒரு தெய்வ பக்தியோடு இருக்குது. அதிகமான லைட்டு வெளிச்சங்கள் இல்லைனாலும் பார்க்குறதுக்கு பல 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 நுணுக்கங்கள் இருக்குன்னு நினைக்க வைங்களேன். எல்லா கோயிலையும் போய் சாமி கும்பிடக்கூடிய ஒரு மன திருப்தி இந்த இடத்துல நமக்கு அமையுது. ஆமாம், குளிர்னாலே பொதுவாக அப்படித்தான். அவங்களுக்கு எல்லா கோயிலையும் போய் பார்க்க முடியாது. அவ்வளோ தெய்வங்களையும் ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய இடம் தான் இந்த குழு வைக்கிறது. குறிப்பாக எல்லாரையும் நம்ம ஒரு பழக்கப்படுத்திக்கிடலாம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துக்கிடலாம். மேலும் குழுங்கிறது மிக மிக மனசுக்கு அமைதியும் ஒரு தெய்வ பக்தியும் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி. வருஷம் இதே மாதிரி வந்து ஆசீர்வாதம் பண்ணுறோம், சாமியை கும்பிட்றோம். நன்றிம்மா, நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்க. உங்கள் வீட்டு குழு தான் இல்லையா? ஆமாம். சரி, நீங்கள் சொல்லுங்கள் எப்படி நம்ம இந்த குழு ஆரம்பிக்கணும் அப்படின்னு தோணுச்சுங்க? எனக்கு வந்து குழந்தைகள் மூலமாக தான் இதை ஆரம்பித்தேன். அவங்களுக்கு குழந்தைகள் பிடிக்கணும் அந்த பொம்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து இதை 11 வருஷமாக கொண்டு வந்து இவ்வளோ தூரம் நான் சேர்த்து வச்சுருக்கேன். சரி, குழந்தைகளோட பேரெல்லாம் சொல்லுங்கள், என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள். பையன் காலேஜ் படிக்கான், 3rd இயர் படிக்கிறான். பொண்ணு ஐஸ்வர்யா, அவள் 12th படிக்கிறா. என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க? பண்ணுவாங்க. இப்போதைக்கு காலேஜ் இருக்கனால பண்ண முடியல. இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி கொடுப்பாங்க. பொண்ணு வந்து அம்மன் வந்து ரெடி பண்ணி கொடுத்தா. அதுக்காக தான் நம்ம கேட்குறது. இப்போ நாளைக்கு என்னைய சொல்லலைன்னு உங்ககிட்ட கேட்கக்கூடாது சரிங்களா? நான் உங்களுக்காக ஹிட்டு தான் எடுத்து கொடுப்பேன். நீங்கள் தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு. இல்லை பொண்ணு ஹெல்ப் பண்ணுவா. எனக்கு அம்மன் மேக்ஸிமம் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் அவள் தான். ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். வணக்கம் சார். என்ன பண்ணுறீங்க? சுவாமிநாதன், சேல்ஸ்மேனாக இருக்கேன். ஓகே சார். நம்ம வீட்டு குழு அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தோணும் உடனே? பசங்க ஆசைப்பட்டதுனால சின்னதாக ஆரம்பித்தோம். சின்ன சின்ன பொம்மைகள் வாங்கி எல்லாம் வச்சு அப்படி பண்ணோம். உறுதுணையாக என் வீட்டம்மா தான் ஃபுல்லாக எல்லாம் பண்ணாங்க. அம்மா பூ அலங்காரம் பூரா எங்கள் அம்மா தான். பையனும் பொண்ணும் இந்த அடுக்கிறதுக்கு உண்டான எல்லா ஒர்க்கும் அவங்களே பார்த்துக்கிடுவாங்க. இந்த ஸ்டெப்ஸ் அமைக்கிறது வைக்கிறது எல்லாமே சிறப்பாக அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கறதுனால நாங்கள் நல்லபடியாக வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வாட்டை நம்ம என்ன பொதுவாக நினைக்கிறோம்னா, இப்போ நம்ம தலைமுறை வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் வச்சுட்டே இருக்கீங்க, இந்த அடுத்த தலைமுறை இதை மெயின்டைன் பண்ணுவாங்க. பொண்ணுக்கும் கற்றுக் கொடுக்கணும். பொண்ணுக்கும் கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருந்து வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு ஆசையை தூண்டி விட்டு அவங்கள வைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுவோம். ஏன்னா அது பொண்ணும் பையனும் அவங்க குடும்பத்தில் எல்லாருமே வைக்கிற மாதிரி அவங்களும் வச்சா நல்லதுதான். தமிழ்நாட்டோட பாரம்பரியம் இது வந்து. அதனால இதை வந்து சிறப்பாக வச்சு பிள்ளைங்களுக்கு தெய்வீகத்தை வந்து வளர்க்க ஏற்பாடு வளர்க்கணும். அதாவது நம்மளோட இது முடிஞ்சிடக்கூடாது. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டமும் அப்படிதான் இருக்கு. சூழ்நிலைகள் 2 பேரும் வேலைக்கு போறாங்க, வீட்டில் பார்த்துக்க முடியல அப்படிங்க நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஆனா அடுத்த தலைமுறை எப்படி மெயின்டைன் பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. உடல்நல குறைவு காரணமாகவும் இருந்தும் வைக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். அடுத்த தலைமுறைக்கு நீங்க கொண்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம ராஜா டிவி சார்பாக உங்களுக்கு வந்ததும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. என் மருமகன் வந்ததும் ரொம்ப நன்றி, சந்தோஷம். வந்திருக்காங்கல்ல மருமகன். இந்த நீங்க சிறப்பா இன்னும் இதை வந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து போகணும் அப்படின்னு உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக நம்ம ராஜா டிவி வந்து இந்த வருஷம் இந்த குலு கொண்டாட்டம் நிகழ்ச்சியை நடத்தி உங்களுக்காக ஒரு சின்ன அன்பு பரிசு ராஜா டிவி சார்பாக. இப்போ சொல்லுங்க. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நீங்க வந்ததுக்கு நன்றி. ரொம்ப தேங்க்யூ. ராஜா டிவிக்கு ரொம்ப ரொம்ப ராஜா டிவியை நாங்கள் எப்போதும் மனசில் நினச்சிக்கிடுவோம். டெய்லி பார்ப்போம். லோக்கல் சேனல் ஃபுல்லாக அந்த ராஜா டிவியும் வரும்ல, அதில் எல்லாம் அந்த பக்தி படம் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கும். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.
பாருங்க நம்முடைய குழு எப்படி இருக்கு அப்படி எங்க வீட்டு குழு ஸ்பெஷலாக நான் சொன்னதுக்காகவே பாருங்க ரொம்ப அழகா இருக்கு. அவங்க வீட்டில் என்னெல்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஜெயந்தி சொல்லுங்க, எத்தனை வருஷமா நம்ம வீட்டில் குழு வச்சு? 25 இயர்ஸ் வைக்கிறேன். 25 இயர்ஸ். ஸோ இந்த வருஷம் நம்ம வீட்டில் குழு அப்படின்னா என்ன ஸ்பெஷலாக வச்சுருப்பீங்க? மிஸ்ட் மேக்கர் வச்சு சரஸ்வதி வச்சுருக்கோம். வச்சுருக்கீங்க. அது போக எங்கள் வீட்டில் பழைய பொம்மை 40-60 இயர்ஸ்க்குள்ள பொம்மையெல்லாம் இருக்குது. எங்கள் பாட்டியோட டிப்ஸ் கொடுங்க நேயர்களுக்கு பார்த்துட்டு. மெயின்டைன் வந்து கண்டிப்பாக துணியை சுற்றி வச்சாதான் அந்த கலரும் போகாது. வந்து பேப்பர் சுற்றி வைப்பேன். பேப்பர் நான் இது வரைக்கும் சுற்றி வச்சதில்லை. எத்தனை வருஷம் ஆனாலும் துணி பழைய குழந்தைங்களோட துணி இருக்கும்ல, அதை பழைய துணியெல்லாம் வச்சுருந்து அதை சுற்றி பெட்டிக்குள்ளே வச்சு பெட்டி கட்டி தான் வச்சுருக்கோம். வெளியில் நம்ம தெரிகிற மாதிரி தான் சரி 1 இயர். அப்புறம் தூசி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன படித்தாலும் அது பளிச்சுன்னு இருக்கு. ரீபெயிண்டிங்லாம் எப்படி? ரொம்ப ஓல்டாக இருந்ததுன்னா நாங்கள் பெயிண்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த மேலே இருக்கிற பொம்மையை நாங்கள் பெயிண்ட் பண்ணது தான். அது கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். தெரியும், அது தெரியும். அது ஆக்சுவலாக அந்த ப்ரௌன் கலரில் இருக்குது அந்த பொம்மை தான். அதுக்கு நாங்கள் கலர் கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணாங்க நம்ம வீட்டில் கொடுத்தா? சார் தான் அவங்க ஹெல்ப். பசங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. அவங்க இருக்கிற வரையும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ரொம்ப பேரெல்லாம் சொல்லுங்க. பையன் வந்து கிருஷ்ண பிரசாத் அவன் பேர். என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவன் வந்து இன்ஃபோசிஸில் வேலை பார்க்குறான். அவனோட ஒய்ஃப் வந்து பவித்ரா. அவன் வந்து எல்சியில் வேலை பார்க்குறான். 2 பேரும் பெங்களூரில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அவன் பேர் நிரஞ்சன். பொண்ணு வந்து அவனும் பெங்களூரில் தான் இருக்கு. அவனும் வேலை பார்க்குறான். அப்புறம் அவரும் மருமாவோட வேலை பார்க்குறாரு. ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் வீடியோவில் பார்க்குறாங்களா? பார்ப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் எப்படியும் எப்போ வைக்கிறது தெரியும் இல்லையா? அவதான் ஃபஸ்ட்டு வைப்பா. எப்பவும் ஆரம்பிக்கிறது அவரை ஆரம்பிப்பேன். இந்த தடவை நான் இந்த வருஷம் தான் அவளுக்கு கல்யாணம் ஆச்சு. இந்த தடவை நான் இன்னாமலே வச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்குறது. விஜயதசமி கண்டிப்பாக வர சொல்லுங்க. ரொம்ப அழகா இருக்கு. நாங்க சொன்னோம்னு சொல்லுங்க. ஓகே சார், உங்க பேர் சொல்லுங்க சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. நம்ம வீட்டில் குழு அப்படின்னா நீங்க எந்த விதத்துல ரெடி ஆகுங்க? பண்ணிக்கிறாங்க. நீங்க ஒன்றும் நம்ம டீச்சர் வேலை ரொம்ப கவனமா பிஸியா இருந்திருப்பீங்க. இந்த இப்போ ஓய்வு பெற்றப்பறம் இந்த வாழ்க்கையில இப்ப குழு வைக்கிறதுக்கு எப்படி இருக்கு? நிதானமா செஞ்சு கொடுக்கலாம். அப்படி ஒரு மையப்படுத்தி செய்யக்கூடிய நிகழ்ச்சி தலைமுறைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நல்ல ஒரு நிகழ்வு. இந்த விழாக்கள் விஜயதசமியில் புது கலைகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது முக்கியமான நாள். விஜயதசமி கலைகள் எது ஒன்றும் முடிச்சு. இப்போ நம்ம வந்து எங்களோட இன்றைய காலகட்டத்தில் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம இத்தனை வருஷம் நம்ம குழு இந்த நவராத்திரி இந்த மாதிரி ஒரு பாரம்பரிய அடுத்த தலைமுறை அதை கொண்டு போவாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது கொஞ்சம் கஷ்டமான, அது கொஞ்சம் எனக்கு பர்சனலாக ஒரு ஃபீலிங். அதனால வந்து அவங்களுக்கு டைம் இல்லை. என்னோட 2 மணிக்கு போயிட்டு அவன் எப்படி பார்க்க முடியும்? கண்டிப்பாக நிறைய செய்ய அதை செஞ்சுட்டோம். அதை அப்படியே தொடர்ந்து வச்சுருக்கோம். எங்களோட அனுபவத்தில் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலாவே இந்த குழு ஷூட் பண்ணி காமிச்சிட்டே இருக்கும். அப்போ அடுத்த தலைமுறை என்ன பண்ணுவாங்க? நாங்கள் வந்து பழசை வைக்கிறவங்களையே தான் பார்க்குறோமே தவிர புதுசாக யார் வீட்லேயும் இப்போ உள்ள சின்ன பொண்ணுங்க நாங்கள் வச்சோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பார்க்க முடியறதில்ல. அது எனக்குள்ளே இருந்த ஒரு கேள்வி. அடுத்த தலைமுறைக்கு போகணுமா? அந்த ஸ்பேஸ் வேணும் முக்கியமாக. இது அவ்வளோத்தையும் சிம்பிள் ஃபேமிலி அவங்க ஸ்பேஸ் கரெக்டாக இதில் இருக்குது. அப்படி இருக்கு. 2 பேரும் ப்ரிசர்வ் பண்ணதே அவங்களுக்கு கஷ்டம். கண்டிப்பாக சார். அதாவது நம்மளால இருக்கிறதே நம்ம முடியாத மாதிரி நம்ம இதை செய்யறோம். அடுத்த தலைமுறை பார்க்குறாங்க. அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுதான் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கும். வந்த உடனே சொல்லுவாங்க சூப்பராக இருக்கு. அந்த அஷ்டலட்சுமி பார்த்தீங்க ரொம்ப அழகாக இருக்கு. நம்ம ஐடியா தான். அந்த ஸ்டாண்டு நம்ம சொல்லி அதை செய்ய வச்சு ரொம்ப அழகாக இருக்கு சார். நம்ம வீட்டை அப்படி உள்ள வந்தோடனே ரொம்ப பிரமாதமாக லைட்டோட பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. மேலேருந்து வச்சு 9 வைப்போம். இப்போ நாங்கள் வந்து அதை கொஞ்சம் டிசைன் மாற்றி வச்சுட்டோம். ரொம்ப சந்தோஷம். இந்த ஆன்மீகத்தில் நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கணும். முடிஞ்சால் அடுத்த தலைமுறைக்கும் அதை வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. நீங்கள் இந்த மாதிரி இன்னும் தொடர்ந்து நிறைய வருடங்கள் இன்னும் சிறப்பாக நீங்கள் அந்த நவராத்திரி கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக
நம்ம ராஜா டிவி சார்ந்த ஒரு சிறிய அன்பு பரிசு. நீங்கள் இந்த அற்புதமாக இந்த கொலுவை சிறப்பாக இன்னும் இந்த ஆர்வத்தோடு வச்சுட்டு இருக்க அந்த உங்கள் ஆர்வத்துக்காக நம்ம ராஜா டிவி வழங்கும் சிறப்பு ஒரு அன்பு பரிசு உங்களுக்காக. ரொம்ப நன்றி சார். நம்ம ராஜா டிவி வழங்கும் சிறப்பு கொலு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நாம் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேடிசி நகர் பகுதியில் இருக்கிற ஒரு நேர் வீட்டுக்கு வந்திருக்கோம். இவங்க வந்து பல வருடமாக கொலு வச்சுருந்தாங்க. ஒரு ஸ்பெஷலான கொலுவாக இருக்கும் இவங்க வீட்டு கொலு. என்ன அப்படிங்கிறத நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. வணக்கம்மா, அவங்க பேர் சொல்லுங்கள். என் பேர் எஸ் வேலம்மாள். நம்ம வீட்டில் எத்தனை வருஷமா அது கொலு வச்சு? இது 22வது வருஷம். 22வது வருஷம். நம்ம வீட்டு கொலு வந்து ஸ்பெஷல் இல்லையா? இந்த ஏரியாலவே ரொம்ப தெரிஞ்சு எல்லாருக்குமே தெரிஞ்சு. நீங்கள் சொல்லுங்கள், என்ன ஸ்பெஷல் அப்படின்னு? எங்க ஐயப்பன், சமயபுரத்தம்மன் எல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் தான். கோவில் அப்படியே மனசுக்குள்ள வந்து தான் நாங்கள் இங்க வந்தாலே அப்படியே ஐயப்ப கோயிலுக்கு கூட மாலை போட்டு போவேன். அந்த மாதிரி ஒரு ஐயப்பர் வந்த பிறகு தான் நான் சபரிமலைக்கே போனேன். நீங்க போயிட்டு வந்துட்டீங்க? ஆமா, போயிட்டு வந்துட்டேன். நன்றி. ஹாய் ஹாய் பாப்பா, இங்க பாருங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் சொல்லுங்க. மகிழ். வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க சார். என் பேர் சுடலை முத்து. நம்ம வீட்டு குழுவை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், என்ன ஸ்பெஷல்? இதுக்கு எப்படி ரிஸ்க் எடுத்தீங்க, என்ன பண்ணீங்க? அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்பெஷல் தான். நான் ஒவ்வொன்றுமே ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் பார்த்து செய்கிறது. முதல்ல ஒரு கோயிலை பார்த்தோம்னு சொன்னால் அதோடைய ஃபோட்டோ கிடைச்சா
அதுக்கு ஒரு ஸ்கெட்சு வச்சு என்னென்ன பொருள் தேவையாங்கிறத மைண்டில் அப்படியே ஏற்றிக்கிட்டு அந்தந்த பொருள் எல்லாமே சேகரித்து செய்ய ஆரம்பிச்சிடுவேன். அந்த கோயில் வந்து அப்படியே கொண்டு வந்து இந்த ஐயப்பன் அதை அப்படியே கொண்டு வந்ததுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டீங்க நீங்கள்? இது நான் 3 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்தேன். முதல்ல வந்து அவன் சாமி அலங்காரம் பண்ணி 18ஆம் படியும் வச்சு அப்படி தான் வச்சுருக்கேன். ஆமாம், அதுக்கு அப்புறம் தான் இந்த கோயில் செட்டு செய்தது. ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி இந்த செட்டப்பு கொண்டு வந்திருக்கேன். அது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நான் வந்து ஏதாவது ஒன்று புதுசாக செய்வேன். சரி, இந்த வருஷம் நம்ம வீட்டில் இந்த வருஷம் நான் எதுவுமே புதுசாக செய்யலை. என்னாச்சு? ஏன்னா புதுசாக வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அதனால மனசில் இடம் இருக்குல்ல, மனசில் இடம் இருக்குது. அதுவும் ஆட்கள்லாம் வந்தாச்சுன்னா இங்கெல்லாம் வச்சுட்டு உட்காரவே முடியாது, அவங்க நிற்கவும் முடியாது. அதனால் இது போதும் அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பா நீங்க இன்னும் உங்க மனசுப்படி நிறைய செய்யணும்னு ஆசை இருக்கு. அதுக்கான இட வசதி இல்லை, கடவுள் கண்டிப்பா கொடுப்பாரு. இன்னும் நீங்க நிறைய செய்யணும் அப்படின்னு ராஜா டிவி சார்பாக உங்களுக்கு வாழ்த்துறோம் சார். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் நிவாஷினி. என்ன பண்றீங்கம்மா? நான் டீச்சராக இருந்தேன். சரி, நம்ம வீட்டு கோலு அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் அது. ஸோ நீங்க எந்த விதத்துல அப்பா வந்து அதை அப்படியே தத்ரூபமா கொண்டு வந்து நீங்க ஏதாவது உதவி பண்ணுவீங்களா? நான் இங்கே இருக்கும்போது அப்பா என்னெல்லாம் செய்கிறாங்களோ அது கூட வந்து பார்த்துக்கிட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்புறம் பொண்ணோட நான் தான் எடுத்து வைப்பேன். இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, ஸோ பெங்களூரில் இருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? நெக்ஸ்ட் இயர் நாங்கள் இந்த வாட்டம் வந்து எங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம இத்தனை வருடமாக நீங்கள்லாம் அப்படி கொண்டு வந்துட்டீங்க, அடுத்த தலைமுறை இதை பண்ணுவாங்களா அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப கேள்வியாக இருக்கு. அவ ரொம்ப பண்ணுவா. நீங்கள் அதை வந்து நீங்கள் தான் அதை ஊக்கப்படுத்தணும். ஏன்னா அவங்களோட சூழ்நிலைகள் அப்படி. சரிங்களா, நம்ம அவங்களையும் சொல்ல முடியல. கண்டிப்பா இதே மாதிரி நான் பண்ணுவோம்னு சவால் இருக்கா. கண்டிப்பா நீங்க பண்ணணும், அப்பா பேரை வந்து காப்பாற்றணும். எங்க ஊர்ல அப்பா இப்படி வைப்பாங்க, நான் அதே மாதிரி கொஞ்சமாவது வைக்கணும் அப்படின்னு அப்பா பேரை காப்பாத்துறதுக்கு நீங்க கண்டிப்பா குழு வைக்கணும். சரிங்களா? ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்களை வந்து இப்படி பார்த்ததுல. ஸோ அடுத்த வருடம் ஏதாவது வைக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா கடவுள் புண்ணியத்தில் நீங்கள் நினச்ச மாதிரி வைக்கிறதுக்கு இடமும் அமையும், திங்ஸும் அமையும். சரிங்களா? ராஜா டிவி சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த அருமையான குருவை பார்க்க எங்களுக்கு கொடுத்து வச்சதுக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம் சார். ஸோ இந்த ராஜா டிவி சார்பாக உங்களுக்கு சிறப்பான ஒரு அன்பு பரிசு எங்கள் சார்பாக உங்களுக்கு கொடுக்குறோம் சார். அப்புறம் சார் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். அப்புறம் இன்னொன்று, எனக்கு இந்த அம்மன் அப்படி சேரில் உட்காந்துருக்க மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம யதார்த்தமாக நம்ம வீட்டில் எப்படி இருப்போமோ அந்த மாதிரி அப்படி உட்கார வச்சு டிசைன் பண்ணியிருக்கீங்க. அது வரலட்சுமி பூஜைக்காக நாங்கள் இது செஞ்சது, தனியாக செஞ்சது. முகமும் கையும் கால் தனியாக கடையில் வாங்கி அப்படியே அம்பாவை உட்கார்ற மாதிரி வடிவம் பண்ணி அலங்காரம் பண்ணி வச்சுருக்கிறேன். அழகாக இருக்குது. இது வந்து பின்னால் இருக்கிற பூ வந்து வட்டச்சாத்துன்னு சொல்லுவோம். கேரளத்துல எல்லாம் வந்து அப்படி சுவாமி சுற்றி வட்டமாக அலங்காரம் பண்ணுவாங்க, பூ அலங்காரம். அதுக்கு பேர் வட்டச்சாத்துன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த வட்டச்சாத்து பண்ணியிருக்கிறேன். ஆமாம், ஊஞ்சல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது சார். நீங்கள் தான் ரெடி பண்ணிருக்கீங்க. இந்த ஊஞ்சல் நான் தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். அப்புறம் இந்த அம்மன் துர்க்கை அம்மன் இதெல்லாம் நான் ஒரு இங்கே உள்ள துர்க்கை அம்மன் வாங்கலை, இது குஜராத்தில் உள்ள. அது தெரியுது சார், அந்த ஃபேஸ்லேயே தெரியுது நார்த்தில் உள்ள அந்த பொம்மை அப்படிங்கிற. குஜராத்திலேருந்து வாங்கினது தான் துர்க்கை அம்மன், லக்ஷ்மி, சரஸ்வதி. அதாவது பெருமாள் பற்றி சொல்லுங்கள். முகம், தோல், சங்கு சக்கரம் மட்டும் நான் திருப்பதியில் வாங்கினேன். திருப்பதியில் வாங்கிட்டு வந்து அதை வச்சு அந்த முகத்துக்கு அந்த உடலுக்கு தகுந்த மாதிரி அந்த சிலையை அப்படியே செய்து அந்த ஃப்ரேமுக்குள்ளால மாட்டிடுது. ரொம்ப ரொம்ப அழகாக உங்கள் வேலைகள் நிறைய இருக்குது சார். ரொம்ப பொறுமையாக நிதானமாக பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் எப்படி சேஃப்டி பண்ணுறீங்க நீங்கள்? இதில் தனித்தனியாக பிரித்து எடுத்துருவோம். தனித்தனியாக இப்போ இந்த செட்டு தான், இது அப்படியே தூக்கி உள்ள வச்சிருவோம். இதெல்லாம் ஒவ்வொன்றும் தனித்தனியாக எடுத்துருவேன். பிரம்மோற்சவம் 10 சிலைகள் 10 நாள் சப்பரம் வரும். அந்த பிரம்மோற்சவம் செட்டு, இது குருவாயூரப்பன் அந்த செட்டிங்ஸு, தயிர்பானைக்குள்ளார கிருஷ்ணன் இருக்கிறார், இந்த செட்டு வச்சுருக்கேன். இதில் தனித்தனியாக நான் ஒவ்வொன்றா பிரிச்சுருவேன். அஷ்டலட்சுமி 8 கோயில் இருக்குது. சென்ட்ரலில் நாராயணன், லக்ஷ்மி நாராயணன் கோயில். நீ எல்லாம் இது வந்து எங்கே பார்த்தீங்க?
அதாவது நமக்கு பெசன்ட் நகரில் சென்னையில் அஷ்டலட்சுமி கோயில் இருக்கு இல்லையா, கோயிலில் வந்து முதல்ல போன உடனே லக்ஷ்மி நாராயணன் நிற்பாங்க. அப்புறம் உள்ளுக்கே சுற்றி சுற்றி போகணும் மேலே, விமானத்துக்குள்ளாலேயே கோயில். ஆமாம், அதெல்லாம் நமக்கு சுற்றி சென்னையில் இருக்குது. பெசன்ட் நகர் பீச்சிலே இருக்கு. அந்த அந்த பெசன்ட் நகரில் வந்து அஷ்டலட்சுமி கோயில்லே இருக்கு. கோயிலுக்குள்ளாலே உள்ள ஒவ்வொரு கோயிலாக சுற்றி அந்த கோபுரத்துக்குள்ளாலேயே வரணும். அஷ்டாங்க விமானம்னு சொல்லுவாங்க. கோயிலுக்குள்ளாலேயே விக்கிரகங்கள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. நமக்கு இங்கே சுற்றி வர முடியாது பாருங்க. அதனால இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். இங்கே நாராயணன், லட்சுமி நாராயணன் சிலைக்கு மேலே உள்ள கோபுரம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாருங்க. அந்த கலசம் விமானங்கள்லாம் வேற மாதிரி இருக்கும். இந்த விமானம் ஸ்ரீரங்கம் விமானம், தங்க விமானம் ஸ்ரீரங்கம். அந்த மாடல் தான் அது பண்ணிட்டு. அந்த ஒவ்வொரு அமைப்புமே நீங்க தான் ரெடி பண்ணது இல்லையா? ஆமாம், எல்லாமே கடையிலேருந்து வாங்கி ஆமாம் அது வாங்கி எல்லாமே ஃபுல்லாகவே அந்த கட்டைகள் எல்லாம் வந்து அது ரீப்பர் எல்லாம் வெட்டி கொண்டு வந்து பண்ணி பொறுமையாக பண்ணியிருக்கீங்க சார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதெல்லாம் சேஃப்டி பண்ணுறதுக்கு என்ன டிப்ஸ் ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். மக்கள் பார்த்துட்டே இருப்பாங்க நம்ம வீட்டில் என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்குன்னு வந்து தனியாக ரூமே வச்சுருக்கேன். அப்படிங்களா? தனி ரூமில் உள்ளுக்கு டேபிள் போட்டு அந்த டேபிள் நீள பெஞ்ச் எல்லாம் போட்டு அந்த பெஞ்சுக்குள்ளே இந்த செட்டெல்லாம் அப்படியே வச்சுருவோம். வச்சு சேலை போட்டு ஃபுல்லாக போட்டு தூசி எதுவுமே வராது. அந்த ரூம் க்ளோஸ்டு. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அதை திறக்கிறது. ரொம்ப சந்தோஷம். இதை மாதிரி நீங்கள் நீடூழி இந்த ஆண்டவன் இங்கே இருக்கிற எல்லா சாமியோட அருளும் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ராஜா டிவி சார்பாக திரும்பவும் வாழ்த்துக்கள் சொல்லிடுறோம். இந்த இன்னும் தொடர்ந்து நீங்கள் இதை மாதிரி செய்யணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம் சார். நம்ம இந்த கொலு நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் இல்லையா, அதை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நிறைய விஷயங்கள் நீங்களே ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதை பற்றி நாங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். எல்லா வீடுகள்லேயும் வந்து அப்படி ரெடிமேடாக வாங்கி வச்சுருக்கதோடு நிப்பாட்டியிருக்காங்க. அப்புறம் அந்த குழந்தைகள்லாம் வரணும் கவர்றதுக்காக நிறைய அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் கூட ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம வீட்டில் முழுக்க ஆன்மீகம் தான். அதுதான் நீங்கள் மெனக்கிட்டு நிறைய ரெடி பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் விரும்பி அதெல்லாம் அழகுபடுத்தின விஷயத்த எங்களுக்கு சொல்லுங்கள் சார். இது முதல்ல கொலு, நவராத்திரி கொலு. எங்கள் வீட்டில் நவராத்திரி கொலுன்னா இதில் தான் கொலு மண்டபம் இருக்குது. கொலு மண்டபத்தில் முதல்ல மேலே ராஜராஜேஸ்வரி உட்கார்ந்துருக்கா, தவம் இருக்கிறா. 9 நாள் தவத்தில் உட்காந்து 10ஆவது நாள் அசுரனை சம்ஹாரம் பண்ணுறது தான் நவராத்திரி விழா. விஜயதசமி அன்னைக்கு நவராத்திரி. அதனால் முதல்ல மேலே அம்பாளை வச்சுருக்கிறேன். அடுத்து லக்ஷ்மி, சரஸ்வதி, அப்புறம் அம்பாளை கும்பத்தில் வச்சுருக்கிறேன். முதல்ல விநாயகர் இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி பிரதோஷம் செட்டு இது ஃபுல்லாக. என்னுடைய இந்த மண்டபத்துக்கு விளக்கு பூஜை முதல்ல நடக்குது. முளைப்பாரி இருக்குது. சாப்பாடு குண்டோதரனுக்கு சாப்பாடு நடக்குது. அதுலேருந்து மேலுக்கு அப்படியே ஒவ்வொன்றா நவராத்திரி கொலு மண்டபம். கொலு மண்டபமே இதுதான். இதில் வந்து நம்ம வேறு எந்த மனுஷனுடைய எந்த சிலைகளும் எதுவுமே நான் இதில் வைக்கிறது கிடையாது. அம்பாள் வந்து 9 நாள் தவத்தில் உட்கார்றா. அந்த அசுரனை சம்ஹாரம் பண்ணுறது, மைஷாசுரனை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு உட்கார்றா. அவள் உட்காரும்போது அங்கே வந்து தேவர்கள் எல்லாருமே, எல்லா தேவர்களும் தெய்வங்களும் அம்பாளை தரிசனம் பண்ண வராங்க. ராஜராஜேஸ்வரியை தரிசனம் பண்ண வராங்க. சிவன், பிரம்மா, விஷ்ணு மூர்த்திகளும் வராங்க. அதனால் இந்த கொலு மண்டபத்தில் ஃபுல்லாகவே தெய்வங்களுடைய விக்கிரகங்கள் மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் அப்படி வச்சுருக்கிறேன். அதுதான் இந்த கொலு மண்டபத்துடைய இதுதான். எனக்கு இந்த ஒரு படி 2 படி அந்த மாதிரி செட்டப்லாம் எனக்கு கிடையாது. நமக்கு இப்படி தோணி இருக்கு. எனக்கு தோன்றபடி. அதுவும் நீங்க சொல்றது கரெக்ட் தானே? இல்லை, நீங்க சொல்றது கரெக்டான விஷயம் தான். ஸோ நீங்கள் நிறைய கைட்லாம் பண்ணியிருக்கீங்க, அதை நம்ம பார்க்கலாம் வாங்க சார். நம்ம வீட்டில் நிறைய கொலு எல்லாம் பார்க்கும்போது, இந்த சாமியெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு அப்படி விழுந்துக்கும். தாயே நீயே சரணம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு சாமியை பார்த்தப்ப மட்டும் எனக்கு கொஞ்சம் உள்ளுக்குள்ளே கேராச்சு. அப்படியே பயங்கரமாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அதுக்கு ஏதாவது கதை? இது அம்மன் ராஜராஜேஸ்வரி அம்மன்.
அவன் தவத்தில் உட்கார்றான், கோபத்தில் உட்கார்றான். அந்த சாமி சிலையை நான் செய்ததை நான் தான் ஃபுல்லாகவே செஞ்சேன். கையெல்லாம் தனித்தனியாக கை காலெலாம் வாங்கி முகமெல்லாம் செட்டப் பண்ணேன். இந்த முகமெல்லாம் தனியாக செய்கிறேன். ஆனால் அந்த முகம் கோபமான அந்த சாயல்லையே வந்துருச்சு. அம்மன் வந்து கோபமாக உட்கார்றது மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அதனால அப்படியே அந்த சிலை அப்படியே வச்சிருக்கிறேன். நீங்களே செஞ்சீங்க? இது முகமெல்லாம் நானே செஞ்சது. முகம் இதெல்லாம் இது கன்னியாகுமரி பகவதி அம்மன் தவத் கோலத்தில் நிற்கிறான். கையில் ருத்ராட்சம் வேண்டி ருத்ராட்ச மாலையோட குமரி பகவதி அம்மன் தவம் இருக்கிறாங்க. இதுவும் வந்து நான் முழுக்க நான் செஞ்சது தான். நல்ல அந்த தாவணி போட்டு அந்த அம்மன் அப்படி புள்ளி குதிச்சு வர மாதிரி தான் அந்த சிலை அப்படி ஒரு ஃபோட்டோ பார்த்து அதே மாதிரி அப்படியே டிசைன் பண்ணிட்டீங்க. சூப்பராக வந்திருக்கு அம்மன். அப்புறம் நம்ம ஐயப்பரை எடுத்துக்குவோம். ஐயப்பரை பார்த்தீங்கன்னா 18 படியும் ரொம்ப அழகாக இருக்குது. சைடில் விளக்கெல்லாம் வச்சுருப்பீங்க. அப்புறம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். 18 படி 18ஆம் படி படி பூஜை பண்ணுற மாதிரி நான் ஐயப்பனுக்கு செட் பண்ணியிருக்கிறேன். படி பூஜையில் இந்த 18 படியிலையும் ஒவ்வொரு படியிலையும் 2 விளக்கு, நடுவில் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் 18 படியில் இருக்கிற தெய்வங்களுக்கும் என்னென்ன வஸ்திரம் சாத்தணுமோ அந்த வஸ்திரமும் வச்சு பூ வச்சுருக்கிறேன். இந்த 18 படியிலையும் 36 விளக்கு வச்சுருக்கேன். இந்த விளக்கு 36மே நான் செஞ்சது தான். கிளே, சைனா கிளேயும் அப்புறம் அந்த காசு 10 ரூபா காசு 5 ரூபா காசுன்னு அப்படி வரிசையாக அடுக்கி வச்சு அந்த பீடம் பீடம் அப்படி செய்து கிளேயில் வந்து இந்த தண்டு இந்த பண்ணி மேலே இருக்கிற இந்த விளக்கும் கிளேலேயே பண்ணியிருக்கீங்க. அழகாக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அழகாக இருக்கு. அப்புறம் இது கன்னிமூல கணபதி, நாகராஜா, மாளிகைப்புறத்தம்மன், கீழே கருப்பசாமி, 18ஆம் படி காவல் தெய்வம் கருப்பசாமி, அதாவது மலையாளத்தில் கொச்சி கருத்தசாமி, வலிய கருத்தசாமி, அப்படி 2 சாமியும் வச்சுருக்கிறேன். இந்த சபரிமலை செட்டை அப்படியே உள்ள வச்சிருக்கேன். ஆமாம், இது 18 படிக்கு மேலே ஏறினா சன்னிதானத்தில் உள்ளே போனால் கர்ப்ப கிரகத்துக்கு முன்னால் 5 படி. ஆமாம், 5 படி தங்கம் தான். அதுலேயும் அதே 5 படி தான் வச்சுருக்கிறேன். ஐயப்பன் விக்கிரகம் வாங்கி அது ஃபுல்லாக அலங்காரம் பண்ணிருக்காருல்ல. ஓகே, அப்புறம் அந்த அம்மன் வந்து நம்ம சேரில் உட்காந்துருக்க மாதிரி ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்கீங்க. இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அருமையான கோவில், இந்த கொடிமரம் இதெல்லாம் டிசைன் பண்ணியிருக்கீங்க. இது எந்த கோவிலை பார்த்து நம்ம டிசைன் பண்ணுங்க? இது மேலே இருக்கிறது சிதம்பரம் நடராஜர் கோயில் கனகசபை. இப்போ கனகசபையில் தங்க விமானம், அதுக்கு 9 கலசம், அதுக்கு உள்ள அங்கே இருக்கிற 21 தூண் வரும். அத்தனை தூண்களும் இதில் வச்சுருக்கேன். அதில் உள்ள செட்டப்பு எப்படியோ அதை வந்து கொண்டு வந்து நான் அதில் வச்சுருக்கிறேன். ஆமாம், அந்த தகடுகள் வந்து 2000க்கு மேலே தகடுகள் உண்டு. அந்த தங்க தகடுகள் அந்த எண்ணிக்கையில் தான் நான் அதை பதிச்சு வச்சுருக்கிறேன். அதனால் அந்த பொற்சபையில் உள்ள கனகசபையில் நடராஜரையும் சிவகாமி அம்பாளையும் வச்சு அதில் இருக்கிற எல்லா செட்டப்பும் அதில் வச்சுருக்கிறேன். ஆமாம், இதெல்லாம் மனசுல ஏத்திட்டு இப்படி கொண்டு வந்து படம் ஃபோட்டோ பார்த்து தான் பண்ணது. இது வந்து கேரளா மாடலில் உள்ள கோயில். அந்த சமயபுரம் மாரியம்மனை வச்சிருக்கிறேன். இது வந்து இமயமலையில் கங்கை உற்பத்தி ஆகிற இடத்துல உள்ள கங்காதேவி கோயில். ஆமாம், கங்காதேவி முதலை மேலே உட்கார்ந்துருக்கிறா. ஆமாம், அது அந்த கோயில் இதே செட்டப்பில் தான் இருக்கும். எனக்கு ஃபோட்டோ கிடைச்சிது, அந்த ஃபோட்டோ வச்சு இது பண்ணியிருக்கேன். இந்த கோயில் வந்து சோம்நாதர், குஜராத்தில் சோம்நாதர் ஆலயம் இருக்கு இல்லையா, அதனுடைய கோபுரம் ஆமாம் இப்படி தான் இருக்கும். ஆனால் அது வேற இது மாடல் இப்படி தான் இருக்கும். அதை சின்னதாக செய்திருக்கிறேன். சயன கோலத்தில் அத்திவரதரை இதில் வச்சிருக்கிறேன். ஆமாம், இது வந்து பத்ரிநாத் கோயிலோட முகப்பு இமயமலையில். அதில் நாராயணன், பூதேவி, ஸ்ரீதேவியோட சுவாமி வச்சுருக்கிறேன். இது இங்கே உள்ள செட்டப்பு. இது விஷ்ணுவோட விஸ்வரூப தரிசனம். வரலட்சுமி வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சு வராங்க. அது வச்சுருக்கேன். நவகிரகம் வச்சுருக்கிறேன்.
ஓகே சார், ஒவ்வொரு விஷயமுமே நீங்கள் மெனக்கிட்டு இருக்கிறது நல்லாவே தெரியுது. கூர்ந்து பார்த்து அது நீங்கள் சொன்னாதான் எங்களுக்கு புரியுது. ரொம்ப அழகாக வச்சுருக்கீங்க. நன்றி சார். என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்ம ராஜா டிவி வழங்கிய சிறப்பு கொலு கொண்டாட்டம் நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு வீட்லேயும் கொலு ஸ்பெஷல் இல்லையா? ஸோ அவங்க வீட்டில் சின்ன சின்னதாக வச்சாலும் கூட அது ஸ்பெஷல் தான். ஸோ நம்ம இந்த நிகழ்ச்சியில் நிறைய வித்தியாசமான கொலு அமைப்பெல்லாம் பார்த்து பிரமிச்சு போய் உட்காந்துருக்கோம்ல. ஸோ இன்றைய தலைமுறை வந்து இதை நீங்கள் அடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. நீங்கள் அப்படி கொஞ்சம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க. அதில் உள்ள விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுங்க. ஒரு ஆர்வமாகவும் இருக்கும். 4 பேர் நம்ம வீட்டுக்கு வர்றது ஒரு சந்தோஷமாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு கொடுத்து மகிழ்கிறதுல அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய சந்தோஷங்கள் இதில் விஷயத்தில் இருக்குது. ஸோ நம்ம டிவி நிகழ்ச்சியை வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் தினமும் இரவு 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும், மறுநாள் காலையில் மறு ஒலிபரப்பாக 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள். உங்கள் வீட்டு கொலுவும் இந்த நிகழ்ச்சியில் இடம் பெறணும் அப்படின்னா ஸ்க்ரோலிங்கில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக நாங்கள் வரோம். ஸோ மீண்டும் நாளைய நிகழ்ச்சிகளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் செல்வி.